ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று மனிதனுடைய மூச்சை பற்றி கூறவிருக்கிறேன். மனிதனுடைய உடலையும் ஆன்மாவையும் சேர்த்து இயக்கிக் கொண்டிருப்பது பிராணவாயு ஆகும். இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதும் காற்றே. காற்று இல்லாவிட்டாலும் ஜீவராசிகளும் மடிந்து போகும், உலகமும் அழிந்துவிடும். சரக்கலை எனப்படும் சுவாசக்கலை ஆன்மீகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் உயரிய கலையாகும். காற்று, மூச்சு, கால், புரவி, கலை, பிராணன், ஆவி, உயிர், உயிர்ப்பு என்றெல்லாம் சொல்லப்படும் இச்சரமானது ஒரு மணிக்கு 900 வீதம் நாளொன்றுக்கு 21,600 என போக்குவரத்தில் உள்ளது. இடப்பக்க மூக்கின் வழியாக சுவாசம் உட்சென்று வெளிவருவதை இடைகளை என்றும் அல்லது சந்திரகலை என்றும், வலப்பக்க மூக்கின் வழியாக சுவாசம் உட்சென்று வெளிவருவதை பிங்களை, சூரியகலை என்றும் கூறுவர். இட வல மூக்கிலும் சமமாக பகிர்ந்து உட்சென்று வெளிவரும் சரவோட்டம் சுழுமுனை, தீ, அக்கினி என்பர். இடப்பக்க நாசி வழியாக சுவாசிக்கும் போது நம்முள் பெண்மைத்தன்மை தலைதூக்கி நிற்பதாகவும், வலப்பக்க நாசி வழியாக சுவாசிக்கும் போது ஆண்மைத்தன்மை மேலோங்கி நிற்பதாகவும், சுழுமுனையில் சுவாசம் ஓடும்போது ஆண் பெண் அற்ற நிலையில் நிற்பதாகவும், இந்த நிலை 2½ நாழிகைக்கு, அதாவது 1 மணி நேரம் ஒரு முறை மாறும் என்று நமது யோக சாஸ்திரங்கள் அறுதியிட்டு கூறுகின்றன. நம் மூச்சு காற்றானது இயல்பாக 12 அங்குலம் உள்ளே சென்று 12 அங்குலம் அளவு வெளியே சென்று அது உட்புகும்போது முன் சென்ற அளவு புகாது. அதாவது இயல்பாக 8 அங்குலம் அளவை புகுமென யோக சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன. எனவே வெளியே சென்ற பிராணவாயுவில் 2/3 பங்கு உட்புகுக, 1 பங்கு இழப்பாகின்றது என்பதும், அவ்விழப்பினால் நாள்தோறும் நம் வாழ்நாள் ஆயுளானது குறைந்து கொண்டே வருகின்றது என்பதே நிதர்சனமான உண்மையாகும். சுவாசத்திற்கும் மனித ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதால் சுவாசத்தை அளவோடு செலவழித்தால் இம்மண்ணுலகில் நீண்ட நாட்கள் உயிர் வாழலாம். ஜீவராசிகளில் ஒன்றான கடல் ஆமை மணித்துளிக்கு 4 அல்லது 5 மூச்சுகள் என்ற விகிதத்தில் சுவாசிப்பதால் 300 ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழ்வதாக கூறுகின்றனர். நம் மன ஓட்டத்தை பொறுத்தே சுவாச ஓட்டமும் நடைபெறுகிறது. அதாவது நினைவும் சுவாசமும் ஒன்றையொன்று சார்ந்தே இயங்கி வருகிறது. மூச்சு தளரும்போது மனமும் தளர்கிறது. மனம் அலைபாய்ந்தால் மூச்சும் வேகமாக ஓடுகிறது. மன அமைதி, மனக்குழப்பம் போன்றவற்றிற்கும் சீரற்ற மூச்சு ஓட்டத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. நம் நினைவானது வெளியே பாய பாய அதற்கேற்றாற்போல சுவாசம் அதிகமாக வெளியேறுவதையும், நினைவானது உள்ளடங்கையில் சுவாச ஓட்டம் ஒடுங்குவதையும் கவனித்து பார்க்கையில் தெரிய வரும். அதாவது நீங்கள் தியானத்தில் உள்ளே இருக்கீங்க, தியானம் இருக்கும்போது உங்கள் மூச்சை எண்ணி பாருங்கள், ரொம்ப குறையும். ஏன்னால் நீங்கள் அக உணர்வில் உள்ள செல்கிறீர்கள். இதை திருமந்திரத்தில் ஒரு இடத்த சொல்கிறார் திருமூலர், மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை, மண் மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மனத்துள்ளே மணாளாய மனமே என்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில். ஆனால் ஆன்மீக நெறியில் நாட்டங்கொண்டோர் தியானம், பிராணாயாமம், வாசியோகம் இன்னும் பல பெயர்களில் மூச்சோட்டத்தை நிறுத்த பல யோக பயிற்சிகளில் ஈடுபட்டு படாத பாடு படுகின்றனர். சுவாசத்தை உள்ளிழுத்து சற்று நேரம் அடக்கி வைத்து பின் வெளிவிடும் பூரகம், கும்பகம், ரேசகம் என்னும் சுவாச பயிற்சியெல்லாம் யோகம் ஆகாது. இத்தகைய யோக பயிற்சிகள் எல்லாம் வெறும் உடற்பயிற்சிகளே தவிர ஞானத்திற்குரிய தியான நெறியே அல்ல. மூச்சும் பிராணனும் ஒன்றல்ல. மூச்சு பிராணன் என்று நினைத்து கொண்டு பிராணாயாமம் என்னும் பெயரில் பலர் மூச்சு யாமம் செய்து வருகின்றனர். பிராணன் என்பதற்கு சுவாசக்காற்று என்று பொருள் அல்ல. அது ஓர் அக ஆற்றல், பிரபஞ்ச நுட்பம். பேரண்டத்தை இயக்கும் பிரபஞ்ச ஆற்றலே நம்முள் பிராணன் எனும் அக ஆற்றலாக இயங்குகிறது. பிராணனே மனத்தை செயல்பட வைக்கிறது. சுவாசித்தலை தூண்டுவது எதுவோ அதுவே சுவாசத்தின் உயிர் நாடியாக இருப்பது எதுவோ அதுவே பிராணன் என்கிறது பதஞ்சலி யோக சூத்திரம். வாக்கால் பேச்சும்
கண்ணால் பார்வையும், காதால் கேள்வியும், தோலில் உணர்வும், மனத்தால் எண்ணமும் ஏற்படுவது போல பிராணனால் மூச்சும் ஏற்படுகிறது. உடலில் உள்ள இந்திரியங்களை விட பிராணனே மேலானது. பிராணன் ஜீவனுக்கு இணையானதாக இருக்கிறது. இது உடலை விட்டு நீங்கினால் புலன்களும் செயலிழந்து உடலை விட்டு நீங்கிவிடுகிறது. பிராணனே ஜீவனை புலன்களுடன் கர்மாவுடன் உடலை கட்டி வைத்திருக்கிறது. பிராணன் இல்லை என்றால் உடலில் இயக்கமே இராது. தேரினில் குதிரை பூட்டப்பட்டிருப்பது போல இந்த உடம்பினுள் பிராணன் பூட்டப்பட்டிருப்பதாக உபநிடதங்கள் கூறுகின்றன. மேலும் இருதயம்தான் பிராணனின் இருப்பிடம் என்று தைத்திரிய உபநிடத்தில் ஒரு இடத்தில் கூறப்பெற்றுள்ளது. ஆனால் இருதயம் என்பது இங்கே இரத்தத்தை சுத்திகரிக்கும் அவயத்தை குறிப்பதல்ல, அது ஞானிகளிடையே புழங்கும் ஒரு பரிபாசை சொல்லாகும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக மனிதன் உயிர் வாழும் போது பிராணன்தான் தூள தேகத்தையும் சூக்கும தேகத்தையும் தாங்கி கொண்டுள்ளது எனலாம். மேலும் மூச்சு பிறக்கும் இடம் நுரையீரலிடம் சுவாசப்பை என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுவாசப்பையை இயக்குவதற்கான மின்விசை இயக்கியாக மனிதனுடைய ஜீவசேகத்திற்குள் பிராணன் இயங்கி வருகிறது. மூச்சு மின்விசிறி என்றால் அதை இயக்கும் மின்விசிறியாக இருப்பது பிராணனே ஆகும். பிராணன் இருந்தால் மூச்சு என்பது ஒரு அடையாளம். மூச்சு அடக்கினால் பிராணன் கட்டுப்படுத்த முடியாது. ஆக பிராணனை அறிந்து நியமம் செய்வதுவே பிராணாயாமம் ஆகும். மனோஸ்வரூபமான பிராணனை காட்டியாளும் பயிற்சியே பிராணமயமாகும். சுருக்கமாக சொல்வதென்றால் மனதற்ற பரிசுத்த நிலையில் இருக்கும் நிலையே பிராணாயாமம் ஆகும். அம்சம் என்றால் பிராணன் என்று பொருளாகும். எனவே பிராணாயாமத்தை உபநிடதங்கள் ஹம்ச வித்தை என்றே கூறுகின்றன. இத்துடன் இன்றைய பற்றி முடித்துக் கொள்கிறேன். நாளை தொடரலாம். நன்றி, வணக்கம்.